பொதுவா அந்த பரிகாரம் அது இதுங்கிறது நான் வந்து லாஜிக்காக சொல்றேன். எனக்கு அந்த பரிகாரம் செய்யறதுல உடன்பாடே கிடையாது. அதெல்லாம் வந்து உண்மை அல்ல அப்படிங்கிறது தான் என்னோட இது. ஜோதிட சாஸ்திரம் உண்மை அப்படின்னா விதிப்படிதான் நடக்கும் அப்படின்றது உண்மைனா, அப்ப நீங்க பரிகாரம் செஞ்சா மட்டும் எப்படி நடந்துரும்? அதுக்காக நான் பரிகாரம் இல்லைன்னு சொல்லல. பரிகாரம் என்பது தன்னிச்சையாக அமையும். இப்போ ராகுல் காந்திக்கு பரிகாரம் செய்யறதுக்கு வசதி இல்லையா? இல்ல எந்த ஜோதிடரையும் அவருக்கு தெரியாதா? இந்தியாவுல இத்தனை யாகம் ஹோமம் பண்ற ஜோதிடர்கள் அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே உரிய வயசுல. பிரதமர் மோடி அவர்களுக்கு ஏன் குழந்தை பாக்கியம் எல்லாம் போச்சு? அவர் போகாத கோயில் செய்யாத இதெல்லாம் இருக்கா? தியானம் எல்லாம் பண்றாரு. அப்போ வாய்ஸ் கம்மியா இருக்கு சார், வாய்ஸ் கம்மியா இருக்கு. அங்க திரும்பி பேசுறதுனால மைக் இங்க இருக்கு. அதனால இப்ப அவங்களுக்கெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து பரிகாரம்னு போய் ஏமாந்துட்டு வந்துடுறாங்க. அது மனசு கேட்கல எனக்கு. பரிகாரம் உண்மை எப்போனா, கடவுள் நம்பிக்கை இருந்து நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டு வந்தா, இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு எனக்கு வந்து இருக்கு. 12 வீட்டுல ஏதோ தசை ஏதோ ஒண்ணு நடக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும்ட்டு. 12ஆம் அதிபதி தசை, புத்தி, ராகு, சனி எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து கடவுள் நம்பிக்கையோட நல்லதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா, நன்மை 4 பேருக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தா, எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது என்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் வரலும் போகணும், துணைக்கு ஆள் இல்லை வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நான் போய் ஹாஸ்பிட்டல் அவர் ஃபுல் டே ஹெல்ப்புக்கு உட்காந்துருப்பேன். அதாவது நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டேன், பிளஸ் அவர் மாத்திரை வாங்க போவாரு, அவர்கிட்ட வந்து சில்லறை இல்லைம்பாரு. நான் உடனே சரி நான் கொடுக்குறேங்கன்னு சொல்லிட்டு நான் பே பண்ணிட்டு வந்துடுவேன். இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், மாத்திரை வாங்கிட்டேன், சோ நான் விதிப்படி நடந்துருச்சு, பரிகாரம் ஆயிடுச்சு. அது தற்செயலாம் நடந்தாதான் பரிகாரமே தவிர 50,000 கட்டு 20,000 கட்டு அல்லது நான் சொன்ன நான் 5 ரூபாயிலேயே பரிகாரம் பண்ணுவேன், எனக்கு சரியா நான் சொன்னா சரியாயிடுங்கிறதெல்லாம் எப்ப சரியாகும்னா, நீங்களும் பரிகாரம் சொல்லலாம். எப்பனா அவருக்கு அடுத்த மாசம் நடக்க போகுது நல்லதுன்னு தெரிஞ்சா நான் பரிகாரம் சொல்றேன்னு சொல்லலாம், நம்ம பேர் வாங்கிக்கலாம். ஆனா நம்ம செஞ்ச பரிகாரத்தினால் அது நடப்பது அல்ல. பரிகாரம் என்பது தன்னிச்சையாக நடக்கணும். அது தானா நடந்தாதான் பரிகாரமாக அமையும். சரி, வாழ்க வளமுடன்.